மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரோல் பாய் கரண் அவர்கள் தன்னோட யூடியூப் சேனல்லேருந்து வெளியே வந்துட்டாராமா. இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரோல் பாய் கரண் அப்படிங்கிறவர் ஒரு யூடியூப் சேனல்காரரு. அவர் பார்த்தீங்கன்னா ட்ரோல் வீடியோ மட்டும்தான் பண்ணுவார். ட்ரோல் வீடியோ, காமெடி வீடியோ, ஃபன் வீடியோ, விளாக் வீடியோ இதெல்லாம் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு சேனலில் அவர் வந்து 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட சேனல் விட்டு வெளியே வந்து தான் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அதை கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. இந்த ட்ரோல் பாய் கரண் அப்படிங்கிற சேனலில் கரண்கிறவர் இருக்கார். நான் என்ன நினச்சேன், அந்த ட்ரோல் பாய் கரண் சேனல் வந்து அவருடைய தான் அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவர் வந்து இப்போ புதுசாக ட்ரோல் பாய் கரண் அஃபிஷியல்ங்கிற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை பற்றி அது கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரோல் பாய் கரண் அப்படிங்கிற சேனலை அவர் மட்டும் இல்லாமல் கூட ஒரு நண்பரும் சேர்ந்து 2 பேரும் தான் சேர்ந்து ஆரம்பித்தாங்களாமா. ஸோ 2 பேருமே முதல் நாள்லேருந்து தற்போது வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. 2 பேர் சேர்ந்து தான் அந்த சேனலுக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ஏதோ ஒரு பிரச்சனையினால் அந்த நபர் என்ன சொல்லிட்டாராமா, இந்த சேனல் வந்து முழுக்க எனக்கு தான் சொந்தம், உங்களுக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு சம்பளத்துக்காக ஒர்க் பண்ண ஆளுங்க தான், உங்கள் ஃபேமிலியே வந்து ஒரு சம்பளத்துக்காக தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த சேனல் வந்து முழுக்க எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத சொல்லிட்டாராமா. ஸோ அதனால் வந்து ட்ரோல் பாய் கரண் என்ன பண்ணியிருக்காரு, சரி நான் வந்து வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த ட்ரோல் பாய் கரண்கிற சேனலை விட்டு வெளியே வந்து தற்போது ட்ரோல் பாய் கரண் அஃபிஷியல்ங்கிற ஒரு சேனலை ஆரம்பித்து அதில் வந்து ஒரு வீடியோ மூலமாக வீடியோ போட்டு அது மூலமாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தகவல் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பாய் கரனுடைய ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு 0 வீடியோ தான் ஆரம்பித்த நாள் முதல் தற்போது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 10க்கு வந்து ஒரு 8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சேனலுக்காக வந்திருக்காங்க. இது 10க்கு சண்டைக்கோழிங்கிற இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்களாமா. ஸோ மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனலை விட்டு அவர் வெளியே வந்தது வந்து உண்மையிலேயே ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன்னா அந்த சேனலுக்காக ஒரு ஆரம்பத்துலேருந்து வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அவருடைய அந்த ஒரு சேனலுடைய சப்ஸ்கிரைபராக நானும் அதை பார்த்துருக்கேன். இந்த ட்ரோல் பாய் கரண்கிற யூடியூப் சேனலை நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் சில உடம்பு சரியில்லாத சில நாட்கள் நான் வாட்ச் பண்ணல. பட் ஆனால் இப்போ திடீர்னு பார்க்கும்போது எனக்கு சஜஸ்ட் ஆகி வந்திருந்தது. அப்போ தான் நானே கவனிச்சாடா இப்படி ஒரு பிரச்சனையாகி போச்சுப்பா, இப்படி வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி மக்களே, ட்ரோல் பாய் கரண் அவர்கள் தன்னோட யூடியூப் சேனல்லேருந்து வெளியே வந்ததை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.